தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: விழித்தெழுங்கள். இன்றைய மிஷனரி மார்க்கு. மண்ணில் பிறந்தது அறியப்படவில்லை, விண்ணில் சென்றது 25:4-68. ஊர் சிரேனே, நாடு லிபியா, தரிசன பூமி அலெக்சாந்திரியா. வாழ்க்கையில் சோர்வுற்று மிகவும் வேதனை அடைந்து பின்வாங்கி போனவரா நீங்கள்? அப்படியானால் மார்க்குவின் வாழ்க்கையை பார்த்து சீர்படுத்திக் கொள்ளுங்கள். பவுலின் முதல் ஊழிய பயணம் அது. பவுலும் பர்னபாவும் எருசலேமுக்கு வந்து தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்குவை கூட்டிக் கொண்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். பின்னர் அங்கிருந்து சீப்ரு தீவு வழியாக தற்போது துருக்கி என்று அழைக்கப்படும் நாட்டிற்கு வந்தார்கள். அங்குள்ள மக்கள் சற்றே முரடர்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றபோது மார்க்குவுக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை. அவர் பின்வாங்கிவிட்டார். ஒருவேளை அம்முரடர்களை கண்ட பயம் கூட காரணமாக இருக்கலாம். ஆண்டுகள் 2 உருண்டோடின. தனது செயலுக்காக மிகவும் மனஸ்தாபப்பட்ட மார்க்கு மீண்டுமாக பவுல் பர்னபாவுடன் சேர்ந்து கொண்டார். 2வது மிஷனரி பயணம் அது. பவுல் தன் பயணத்தை துவக்கும் வேளையில் மார்க்கும் உடன் செல்ல விரும்பினார். ஆனால் பவுல் அதற்கு சம்மதிக்க மறுக்கவே பர்னபாவுடன் இணைந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். பின்வாங்கி போன மார்க்குவின் பணி வீரத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்பட்டது. 11 ஆண்டு இடைவேளைக்கு பின் பவுலை சந்தித்தார். மிகவும் சிறப்பாக பணி செய்த மார்க்கு ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமானவன் என்று பாராட்டை பெற்றார். பவுலுக்கு மட்டுமின்றி பேதுருவுக்கும் உதவி புரிந்தார். கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை மிகவும் சிறப்பாக எழுதினார். இது மார்க்கு சுவிசேஷம் என்ற பெயரில் வேதாகமத்தில் இடம்பெற்று ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்துவை இடம்பெற செய்ய தூண்டுகின்றது. அலெக்சாந்திரியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது விக்கிரக ஆராதனைக்காரர்களால் பிடிக்கப்பட்டு உயிருடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டார். உடல் நெருப்பில் இருந்து கொண்டிருக்கும் போதே கனமழையும் காற்றும் வீச உடல் கீழே விழுந்தது. உயிர் ஆண்டவருக்குள் இளைப்பாறுதல் அடைந்தது. அன்பரே, மனதில் எழுச்சி பெற்று வீரமுடன் செயல்பட அர்ப்பணிப்பீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. மனசாட்சி எனும் சிறு தீபம் தேவனால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்குமேயானால் அதை எவரும் முழுவதும் அவித்து போட முடியாது என்கிறார் மேத்யூ ஹென்றி.